ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கை போர்க்குற்ற விசாரணையை வலியுறுத்தி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பிரேரணை முறியடிக்க இலங்கை தீவிர பிரயத்தனம் மேற்கொண்டு வருகிறது. இது இன்றைய நாளிதழ்களில் வெளிவந்துள்ள முக்கிய செய்தி. வணக்கம் நேயர்களே, இன்று அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை மற்றும் ஒரு புதிய வாரத்தின் புதிய நாளில் ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்றும் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் நாம் வழமை போல தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி நாளிதழை முதலாவதாக பார்க்கலாம். தமிழ் கூட்டமைப்பினர் முழு நாட்டையும் ஏமாற்றுவதற்கு நாம் இடமளியோம், அரசாங்கம் அறிவிப்பு. இந்தியாவிற்கு யதார்த்தம் தெரியும் என்கிறது என்ற பிரதான தலைப்புடன் வீரகேசரி வெளிவந்துள்ளது. பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு செல்வதன் மூலம் நாங்கள் மீண்டும் ஒருமுறை ஏமாற்றம் அடைய தயாரில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்தியாவிடம் தெரிவித்துள்ளனர். அவ்வாறெனின் கூட்டமைப்பினர் முழு நாட்டையும் ஏமாற்றுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று ஊடகத்துறை அமைச்சர் கெஹலியா ரம்புக்வெல்ல தெரிவித்தார். தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தெரிவுக்குழுவே சிறந்த இடமாகும். யார் இதனை பேசினாலும் இறுதியில் பாராளுமன்றத்திற்கே செல்ல வேண்டும். இந்நிலையில் சுற்றி வளைத்து பாராளுமன்ற தெரிவு குழுவுக்கு செல்லாமல் நேரடியாகவே குழுவுக்கு செல்வதே யதார்த்தமானதாக இருக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இலங்கை விவகாரம் தொடர்பில் இந்தியா மாற்று சிந்தனைக்கு வரும் காலம் விரைவில் உருவாகும். கூட்டமைப்பில் நிலவும் முரண்பாடு குறித்தும் இந்திய பிரதமர் கவலை என்கிறார் சுரேஷ் எம்பி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கை தொடர்பில் இந்தியா ஒரு மாற்று சிந்தனைக்கு வரும் காலகட்டம் விரைவில் உருவாகும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 7 பேர் சம்பந்தன் தலைமையில் டெல்லி சென்றிருந்தனர். இந்திய பிரதமர் மன்மோகன் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சிவசங்கர் மேனன், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் மற்றும் பல்வேறு அதிகாரிகளை சந்தித்து பேசினார்கள். அந்த குழுவில் இடம்பெற்றிருந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன் அந்த பயணத்தின் நோக்கம் நிறைவேறியதா என்பது குறித்து பிபிசி தமிழோசைக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம், குறிப்பாக இலங்கை ஜனாதிபதி, இந்திய பிரதமர், வெளியுறவு அமைச்சர் உட்பட பல தலைவர்களிடம் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பாக அளித்த உறுதிமொழிகளை காப்பாற்றவில்லை என்பதை இந்தியா புரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் இலங்கை மீது ஒரு அதிருப்தி ஆரம்பமாகி இருப்பதை உணர முடிந்தது. இலங்கை அரசை எவ்வளவு தூரம் நம்புவது என்ற கேள்விகள் இருக்கின்றன. அதனால் இலங்கை தொடர்பாக இந்தியா ஒரு மாற்று சிந்தனைக்கு வரும் காலம் விரைவில் உருவாகும். எதிர்க்கட்சி தலைவர் சுஷ்மா ஸ்வராஜும் இலங்கை ஜனாதிபதி அரசிடமும் தன்னிடமும் அளித்த உறுதிமொழியின்படி இந்த திட்டத்தையும் நிறைவேற்றாதது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்தார் என சுரேஷ் எம்பி கூறியுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அத்துடன் 13வது திருத்தச் சட்டத்தை இல்லாது ஒழிக்க வேண்டும், பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச கூறுகிறார் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. 13வது அரசியல் திருத்தம் யுத்தத்தின் பின்னரான அபிவிருத்திக்கு இடையூறாக இருப்பதால் அதனை இல்லாதொழிக்க வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் அல்லது அதில் திருத்தங்களை செய்ய வேண்டும் என ஜனாதிபதியிடமும் அமைச்சர்களிடமும் வெளிப்படுத்தியுள்ளேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதனை தவிர அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு அதிகார பகிர்வு வழங்காது, கோத்தாபயவின் கருத்து மூலம் நிரூபணம் என்கிறது ஐதேக என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக இல்லாதொழிக்க வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்திருக்கும் கருத்தானது அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் அதிகார பரவலாக்கலை வழங்கப் போவதில்லை என்பதற்கான உச்சகட்ட உறுதி மொழியாகும் என்று ஐதேக தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் 13+ என்பதை இக்கருத்து பொய்யாக்கியுள்ளதாகவும் அந்த கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக ஐதேகவின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல மேலும் கருத்து தெரிவிக்கும் போது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியா சென்று பிரதமர் மன்மோகன் சிங் உட்பட முக்கியஸ்தர்களை சந்தித்து இலங்கை அரசாங்கத்தின் பாராளுமன்ற தெரிவுக்குழு காலத்தை கடத்தும் திட்டமாகும் என்றும் தமிழ் மக்களுக்கு அதிகார பரவலாக்கலை அரசாங்கம் வழங்காது என்றும் தெரிவித்துள்ளது. அத்தோடு இந்தியாவிற்கு பல தடவைகள் விஜயங்களை மேற்கொண்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட பல முக்கியஸ்தர்கள் 13க்கு அப்பால் சென்று தீர்வை வழங்குவோம் என உறுதியளித்திருந்தனர். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்திய தலைவர்களை சந்தித்து பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கும் தருணத்தில் 13வது திருத்தத்தை முற்றாக ஒழிக்க வேண்டும் என பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார்.
இது அரசாங்கத்தின் உண்மையான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் அனுசரணையில் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வாக 13வது திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதனை அரசாங்கம் தூக்கி எறிய முயற்சிப்பது இந்தியாவுடனான நட்பை பாதிக்கும். அதேவேளை தமக்கு எவ்விதமான அரசியல் தீர்வும் கிடைக்கப் போவதில்லை என்ற அவநம்பிக்கையை தமிழ் மக்கள் மனதில் தோற்றுவிக்கும் என லக்ஷ்மன் கிரியல தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அத்துடன் நல்லூர் பிரதேச தலைவர் மீது இனம் தெரியாத ஒரு கடும் தாக்குதல், அதன் ஆவணங்களும் பறிமுதல் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. யாழ் நல்லூர் பிரதேச சபை தலைவரும் தமிழரசு கட்சியின் நீண்டகால உறுப்பினருமான வி வசந்தகுமார் நேற்று இனம் தெரியாத நபர்களின் தாக்குதலுக்கு இலக்கான நல்லூர் பிரதேச சபை தலைவர் படுகாயமடைந்துள்ளார். போலீஸ் நிலையத்துக்கு சென்று திரும்பிக் கொண்டிருக்கும் போது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை நடத்தியோர் அவரிடம் இருந்து காணிகளின் ஆவணங்களையும் ஒரு தொகை பணத்தையும் பறித்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் கொக்குவில் நந்தாவில் அம்மன் கோயில் வீதியில் இடம்பெற்றுள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதனை தவிர மலையகத்தில் புதிய தொழிற்சங்க சம்மேளனத்தை உருவாக்க அனைத்து தொழிற்சங்கங்களுக்கும் அழைப்பு பகிரங்கமாக விடுத்தார் மனு கணேசன் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. தோட்ட நிறுவனங்கள் பெரும் நஷ்டத்தில் இயங்குவதாக காரணம் காட்டி எதிர்வரும் புதிய கூட்டு ஒப்பந்தத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு எவ்வித சம்பள அதிகரிப்பையும் வழங்குவதில்லை என்றும் தற்போதைய கூட்டு ஒப்பந்தமே எவ்வித மாற்றமும் இல்லாமல் மீண்டும் நீடிக்க வேண்டும் என்றும் பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் கொள்கை முடிவுகளை எடுத்துள்ளதாக ரகசிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த அடிப்படையில் சில தொழிற்சங்க தலைவர்களுடன் இரகசிய பேச்சுக்களை ஆரம்பித்துள்ளதுடன் தோட்டங்கள் நட்டத்தில் இயங்குகின்றன என்ற பிரசாரத்தை முதலாளிமார் சம்மேளனம் முன்னெடுத்துள்ளது. இந்த நிலையில் அடுத்து வரும் கூட்டு ஒப்பந்த சவாலை வெற்றிகரமாக சந்திக்க தேயிலை ரப்பர் தோட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் மற்றும் உரிமைகளை உறுதிப்படுத்தும் முகமாக அனைத்து மலையக தொழிற்சங்கங்களும் கூட்டு இணைக்கப்பட்டு ஒரு பெருந்தோட்ட தொழிற்சங்க சம்மேளனம் உருவாக்கப்பட வேண்டும் என ஜனநாயக மக்கள் முன்னணி தலைவர் மனு கணேசன் தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அடுத்ததாக நாம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதயன் நாளிதழை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி, படையினரின் நில அபகரிப்புக்கு எதிராக போராடி வரும் நல்லூர் பிரதேச சபை தலைவர் மீது தாக்கு. கொக்குவிலில் நேற்று சம்பவம் என்ற பிரதான தலைப்புடன் ஒரு பிரதான புகைப்படத்தையும் உதயன் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. படையினரின் நில அபகரிப்புக்கு எதிரான ஆவணங்களை போலீசாரிடம் கையளித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த நல்லூர் பிரதேச சபை தலைவர் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த தாக்குதலால் காயமடைந்த நல்லூர் பிரதேச சபை தலைவர் பரமலிங்கம் வசந்தகுமார் சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து நல்லூர் பிரதேச சபை தலைவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான காணியை படைத்தரப்பு அபகரித்ததை தொடர்ந்து அதற்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்ய கூட்டமைப்பு நடவடிக்கை எடுத்திருந்தது. இதன் அடிப்படையில் இன்று திங்கட்கிழமை குறித்த வழக்கை தாக்கல் செய்வதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இதுகுறித்து ஏற்கனவே கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்த முறைப்பாடு தொடர்பான விவரங்களை வழக்கு ஆவணங்களோடு சேர்க்க வேண்டி இருந்ததால் அவற்றை பெற்றுக்கொள்வதற்காக கோப்பாய் போலீஸ் நிலையத்திற்கு சென்று திரும்பும் போதே தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தாக்குதலுக்கு உள்ளான பிரதேச சபை தலைவர் தெரிவித்தார் என இன்றைய உதயனின் பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர போர்க்குற்ற விசாரணையை வலியுறுத்தி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பிரேரணை முறியடிக்க இலங்கை தீவிர பிரயத்தனம் என்ற இன்னும் ஒரு முக்கிய செய்தியையும் உதயன் வெளியிட்டுள்ளது. இலங்கைக்கு எதிராக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ள மேலும் ஒரு பிரேரணையை தடுத்து நிறுத்தும் முயற்சியில் இலங்கை அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றம் தொடர்பில் தனிக்குழு அமைத்து சுயமாகவும் சுதந்திரமாகவும் விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரேரணை ஒன்று அமெரிக்க நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மிச்சேல் கிரெமினால் இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஏற்கனவே இந்த பிரேரணை கடந்த 2011ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட போதும் அதன் மீதான வாக்கெடுப்பு இடம்பெறவில்லை. இந்த நிலையில் எதிர்வரும் ஜனவரிக்குள் இந்த பிரேரணையின் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிறைவேற்றிக் கொள்ள அதன் உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளதாக உதயனின் இன்றைய பிரதான செய்தி நின்று செல்கிறது. அதனை தவிர கூட்டமைப்பு எங்கு சென்று முறையீடு அதிகார பகிர்வுக்கு இங்கு இடமில்லை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உலகில் எந்த மூலை முடுக்கெல்லாம் போய் முறையிட்டாலும் அதிகார பகிர்வுக்கு ஒருபோதும் நாம் இடமளிக்க மாட்டோம் என ஆளும் கட்சியின் பங்காளி கட்சியான தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் அமைச்சருமான விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி நின்று செல்கிறது. அதனை தவிர 2013 பட்ஜெட்டில் நிவாரணம் அவுட் என்ற தலைப்பிலும் அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு ஒருபோதும் அதிகார பரவலாக்களை வழங்காது லக்ஷ்மன் கிரியல் என்ற தலைப்பிலும் ஆசியா
இந்தியாவின் ஆச்சரியம் பொருட்களின் விலைகளை உயர்த்துவதா கேள்வி எழுப்புகிறார் சரத் பொன்சேகா என்ற தலைப்பிலும் இன்னும் சில செய்திகளையும் உதயநாதன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள தீப இன பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி பக்ஷ ஸ்தாவரி வெனசக்னஹ மஹலேகாம் ஹைட் பிடிஏ ரேலியன் ஏஜாபே அலுத் அர்புத என்ற பிரதான தலைப்புடன் தீப இன வெளிவந்துள்ளது. கட்சி நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. பொதுச் செயலாளர் ஹைட்பாக் மைதான பேரணி ஐக்கிய தேசிய கட்சிக்குள் புதிய நெருக்கடிகளை ஏற்படுத்தியுள்ளதாக இன்று பிரதான செய்தியை தீப இன வெளியிட்டுள்ளது. சரத் பொன்சேகா தலைமையில் ஐக்கிய பிக்குகள் முன்னணியினால் முன்னெடுக்கப்பட உள்ள பேரணி ஒன்று எதிர்வரும் 18ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த பேரணியில் கலந்து கொள்வது இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளது. எனினும் இந்த தீர்மானத்திற்கு செயற்குழுவில் பல உறுப்பினர்கள் எதிர்ப்புகளை வெளியிட்டுள்ளனர். இதனால் அந்த கட்சிக்குள் புதிய நெருக்கடிகள் ஏற்பட்டுள்ளதாக அந்த பிரதான செய்தியை தீப இன பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அத்துடன் தஹ அட்டவெனிதா ரஸ்வீம் பொன்சேகாகே நோவ குத்தி அதிகாரி தீர்ணைய அசாதாரண ரங்கே பண்டார கியத்தி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. 18ஆம் தேதி பேரணி பொன்சேகாவின் பேரணி அல்ல, செயற்குழு தீர்மானம் அநீதியானது பலித்த ரங்கே பண்டார தெரிவித்துள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அது ஐக்கிய தேசிய கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பேரணி முரண்பாடு குறித்த செய்தியை அவ்வாறு வெளியிட்டுள்ளது. அத்துடன் சிமெண்ட் மிலன் நகி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. சீமெந்து விலை உயர்த்தப்படுவதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. தற்போது விற்பனை செய்யப்படும் 50 கிலோ மூடையின் சீமெந்து 68 ரூபாய் முதல் 85 ரூபாய் வரையில் விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த தலைப்புச் செய்தி வெளியாகியுள்ளது. நாம் அடுத்ததாக இந்த தினம் வெளிவந்துள்ள லங்கா தீப பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி தனமான வில பிராதேஷ லேகாம்கே நில ரியன் ரியதுரு கஞ்சா அதலா கிலோ விசக் சமக அமகமுவேதி டலை என்ற பிரதான தலைப்புடன் லங்கா தீப பத்திரிகை வெளிவந்துள்ளது. தனமால்வில பிரதேச செயலாளரது உத்தியோகபூர்வ வாகனத்தில் சாரதி கஞ்சா கடத்தியுள்ளார். 20 கிலோ கஞ்சாவுடன் அம்பிகமு பிரதேசத்தில் அவர் சிக்கியதாக அந்த பிரதான தலைப்புச் செய்தியை லங்கா தீப வெளியிட்டுள்ளது. அதனை தவிர சீமெந்தின் விலை 68 ரூபாய் முதல் 85 ரூபாய் வரையில் உயர்த்தப்படுவதாக இன்னும் ஒரு தலைப்புச் செய்தியையும், அத்துடன் கொரிய மொழி பரீட்சை எழுத வந்த ஒரு நபர் கடலில் மூழ்கி உயிரிழந்தமை குறித்த ஒரு செய்தியையும் கதீப பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தமிழகத்திலிருந்து இன்று வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். புகாரை நிரூபித்தால் பதவி விலக தயார் சல்மான் குர்திஷ் என்ற பிரதான தலைப்புடன் தினமலர் பத்திரிகை இன்று வெளிவந்துள்ளது. என் மீதும் எனது குடும்பத்தார் மீதும் சுமத்தப்பட்ட புகாரை ஆதாரங்களுடன் சட்டபூர்வமாக நிரூபித்தால் உடனடியாக பதவி விலக தயார் என்று மத்திய சட்ட அமைச்சர் சல்மான் குர்திஷ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சல்மான் குர்திஷும் அவரது மனைவி லூயிஸ் குர்திஷும் அறக்கட்டளை ஒன்றை நடத்தி வருகின்றனர். அதன் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி வழங்க மத்திய அரசு 71.50 லட்சம் ஒதுக்கியது. இந்த நிதியில் முறைகேடு நடைபெற்றதாக ராஜ்ய வெல்காங் என்ற மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள கட்சி புகார் கூறியுள்ளது. அந்த கட்சிக்கு ஆதரவாக சமூக ஆர்வலர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த வெள்ளி சனிக்கிழமை ஆகிய தினங்களில் தில்லியில் சாலை மறியல், பிரதமர் வீடு முற்றுகை உள்ளிட்ட போராட்டங்களை நடத்தினார். இந்த நிலையில் தன் மீதான புகார்களை நிரூபித்தால் தான் பதவி விலக தயார் என சல்மான் குர்திஷ் தெரிவித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் தமிழகத்தில் 200 பேருக்கு டெங்கு காய்ச்சல், முதல்வர் இன்று அவசர ஆலோசனை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த 10 தினங்களில் 200 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது பரிசோதனைகள் மூலம் ஊர்ஜிதமாகியுள்ளது என்றும் அதில் 120 பேர் குழந்தைகள் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 10 நாட்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இதைத் தொடர்ந்து டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்கும் அவசர ஆலோசனை கூட்டம் திங்கட்கிழமை இன்று நடைபெறுகிறது. டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கு தமிழகம் முழுவதும் சுகாதாரத்துறை அதிகாரிகளை கொண்ட குழு அமைப்பது, தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உடனடியாக நிதி ஒதுக்குவது ஆகியவை குறித்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் VS விஜய் உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் ஜெயலலிதா விவாதிக்க உள்ளதாக தெரிய வருவதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர சிலிண்டர் விநியோக முறைகேட்டை தடுக்க மார்ச் மாதத்தில் 3 புதிய முறை அறிமுகம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. நாம் இதனை தவிர அடுத்ததாக தமிழகத்தின் தின மலர் பத்திரிகையும் பார்க்கலாம். அதனுடைய பிரதான செய்தி ஆசிரியர் தகுதி தேர்வு எழுத லட்சம் பேர் வரவில்லை, ஒரு மாதத்தில் முடிவுகள் வெளியாகும் என்ற தலைப்பில் இன்றைய பிரதான செய்தியை தினமலர் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய ஆசிரியர் தகுதி தேர்விற்கு 6.16 லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்த போதிலும் நேற்றைய தேர்வில் 23% பேர் பங்கேற்கவில்லை. கடந்த முறையை போல்
தேர்வு கடினமாக இருக்கும் என்ற அச்சத்தில் 1.40 லட்சம் பேர் தேர்வில் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. தேர்வு முடிவுகள் ஒரு மாதத்தில் வெளியாகும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளதாக இன்றைய பிரதான செய்தியை தினமலர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. அதனை தவிர மானிய விலை, கேஸ் சிலிண்டர், அரசு முடிவில் மாற்றம் வருமா என்ற கேள்விக்குறியோடு ஒரு செய்தியும், அணுமின் நிலைய விபத்துக்கு ரஷ்ய நிறுவனம் பொறுப்பேற்குமா என்ற தலைப்பில் இன்னும் சில செய்திகளையும் தினமலர் பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அந்த செய்திகளோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் BAK. வணக்கம் நேயர்களே.